சைவானுஷ்டானத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் கரசுத்தி, கையை தூய்மை செய்து கொள்வது. கரசுத்தினோன்னா நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா கையை அலம்பிக்கிறது தான் ஞாபகம் வரும். அப்படி இல்லை, சைவானுஷ்டானத்தை பொறுத்த வரைக்கும் கரசுத்தி அப்படிங்கிறது ஓம் அஸ்திராய பட் அப்படிங்கிறது மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லணும். இந்த இடது கையை வலது கையால் 2 தடவை சுத்தம் பண்ணணும். மேலையும் கீழையும் இப்படி தடவுறது. ஓம் அஸ்திராயப்பட் அப்படின்னு ஒரு தடவை, திருப்பியும் ஓம் அஸ்திராயப்பட் அப்படின்னு 2 தடவை இடது கையை. அதே வலது கையை இடது கையால் தடவுறது ஓம் அஸ்திராயப்பட் ஒரு தடவை. இதை செய்கிற அந்த செயலுக்கு கரசுத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்கா சைவானுஷ்டானத்தில். என்ன சொல்லி செய்யணும்? அஸ்திராயப்பட் அப்படின்னு சொல்லி துடைக்கணும். இப்படி துடைக்கிறதுக்கு பேர் கரசுத்தி பண்ணிக்கிறதுன்னு பேர். அதில் எவ்வளவு நுட்பம் வச்சுருக்கா பாருங்கள். இடது கையை 2 தடவை துடைக்கணுமா அஸ்திராயப்பட்டுன்னு, வலது கையை ஒரு தடவை துடைச்சா போகணுமா. காரணம் என்னென்னா இந்த இடது கை மலத்தை தூய்மை செய்ய பயன்படுத்தப்படுவதனால், அதனால் அது மேலும் தூய்மைப்படுத்த வேண்டும். ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு தரையை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல பெருக்கிறோம், மேலே இருக்கிற குப்பையெல்லாம் போட்டோம்னா. அதை விட கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா தண்ணியை ஊற்றி அலம்பி விடணும். அந்த மாதிரி இது மலஜலாதி விஷயங்களில் இந்த கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் சற்று அசுத்தை பெற்று விடுகிறது. அந்த அசுத்தத்தையும் சுத்தமாக போக்கி சமன்பாடாக அதை ஆக்கிறதுக்கு இந்த மந்திரத்தினால ஓம் அஸ்திராயப்பட்டு அப்படின்னு சொல்லி 2 தடவை அதை செய்ய சொல்லியிருக்கேன். அந்த சங்கியா, ஒரு மந்திரத்தை எத்தனை தடவை, ஒரு செயலை எத்தனை தடவை செய்கிற அந்த எண்ணிக்கையில் கூட ரகசியங்களை சொல்லியிருக்கிறது சாத்திரம். இந்த அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். ஏன் இதை இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா 2 தடவை அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் பதிச்சுக்கணும். இப்படி பதிச்சுக்கிற பொழுது இந்த கையை 2 தடவை தடவணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள். உங்கள் மனம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிகிறது. அப்படி குவிப்பதற்கு சாத்திரங்கள் பயன்படுத்துகிற உக்தி இது. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க அந்த செயலை. அப்போ பிற செயல்கள், பிற கவன சிதறல்களிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். அதுதான் அனுஷ்டானத்தினுடைய பலமே. மனதை ஒருமிக்கச் செய்வது அப்படிங்கிறது தான் அனுஷ்டானத்தினுடைய முக்கியமான ஒரு பலன். அதோட நோக்கமும் அதான். சித்த சுத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதை ஒருமிக்கச் செய்வது. அப்படி ஒருமிக்கச் செய்வதனாலே ஒரு மிகச்சிறந்த ஆற்றலை பெறுவது. அப்படி மிகச்சிறந்த ஆற்றலை பெற்று அதை நம் வாழ்வியலுக்கு பயன்படுத்துவது. அப்படி பெறுவதுங்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஒரு விதமான சுறுசுறுப்பை கொடுக்கும். இது அத்தனையும் அந்த ஒருமித்தலிலே இருக்கிறது. அந்த ஒருமித்த தன்மையை வரவழைப்பதற்காக மிக அழகாக இதை 2 தடவை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளே அந்த செயலை செய்கிறபோது மிகவும் கவனமாக ஒரு தடவை இப்போ நம்ம அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் திருப்பி 2வது தடவை பண்ணணும், இது இடது கை இது வலது கை அப்படின்னு அந்த கவனம் மனது என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே போய் ஒடுங்கும். அப்படி ஒதுங்குற பொழுது மிகச்சிறந்த தூய்மையை அது பெறும். இந்த சைவானுஷ்டானத்தை நான் சிந்திக்கிற பொழுது ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து தான் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு கோயிலில் நடந்துடும். அந்த கோயிலில் அடிக்கடி ராஜா தரிசனம் பண்ணுவாராம். அப்படி தரிசனம் பண்ணும்போது அவர் பெரிய ஒரு கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு குருக்கள். அவர் என்ன பண்ணாராம், பீச்சை கையால் இப்படி ஆசீர்வாதம் பண்ணாராம். உடனே பக்கத்தில் இருக்கிற ராஜா கூட வருவாள் இல்லையோ, அவர் சொன்னார், ஏன்னா அவர் பீச்சை கையால் ஆசீர்வாதம் பண்ணுறார். பீச்சை கையின்னா இடது கையின்னு அர்த்தம். இந்த வழக்கு சொல்லுது பீச்சை கையின்னு. இந்த இடது கையால் ஆசீர்வாதம் பண்ணுற, நீங்களும் ஊன்னு சொல்கிற அப்படின்னு இந்த பக்கத்தில் இருக்கிற ராஜாவை சொன்னார். ஆஹா, உடனே ராஜா மனசு ஒப்பலை. அதனால் அவர்,
என்ன சுவாமி, நாங்கள்லாம் கடவுளை கும்பிட்றோம், நான் இந்த நாட்டு ராஜா, நீங்கள் மாட்டுக்கு இடது கையால் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த கோயிலில் பணியாளர், அந்த பூஜை பண்ணுறவர் சொன்னாராம், உங்களுடைய முடி எடுத்து முன்னாடி வைங்கோ, முடின்னா இந்த ராஜ கிரீடம், அதை எடுத்து முன்னாடி வைங்கோ, நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னா. ராஜாவுக்கு ஒரே யோசனையாக போச்சு. என்னடா அவர் கீழே உள்ளவர் சொல்லி விட்டுவிட்டார் இந்த மாதிரி ஒரு விஷயம்னு, இப்போ அவர் கேட்டுவிட்டார். அப்போ அவர் வந்து அந்த முடியை அந்த காலத்துலலாம் டர்பன் மாதிரி வச்சுருப்பாவா ராஜாக்கள், அதை இப்படி வச்சோன்னே இவர் கையை வச்சு இப்படி ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்படி ஆசீர்வாதம் பண்ணோன்னா அந்த தலையில் அந்த முடியானது டமால் அப்படியே எரிஞ்சு போச்சான். உடனே ஆச்சரியம் இருக்குது, இன்னும் இப்படி ஆகிடுதே அப்படின்னு பார்த்து. இதை மாதிரி தான் வந்து வலது கையால் ஆசீர்வாதம் பண்ணால் ஆகும், அதனால தான் நான் இடது கையில் பண்ணேன் அப்படின்னார். அப்படி என்ன உங்கள் இடது கையில் சிறப்பு இருக்குது அப்படின்னா, அவர் சொல்லும்போது இந்த சைவ அனுஷ்டானத்தை முறையாக பண்ணிட்டு வரவர். அப்போ அந்த கையில் என்ன இருக்குன்னா, ஓம் அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லி இந்த அஸ்திரங்கிறது எரிக்கிறது, பாவத்தை எரிக்கக்கூடியது. அந்த பாவத்தை எரிக்கக்கூடிய மந்திரத்தினுடைய வலுவினால் பாவத்தை எரிக்கும், புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இடது கை புண்ணியத்தை கொடுக்கறதும் வலது கை பாவத்தை அழிக்கிறதுக்கும் பயன்படும். அந்த பாவத்தை அழிக்கிற கையால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ சம்ஸ்காரம் வந்து மந்திரத்தை கைக்குள்ளே அடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அது ஒரு தடவை 2 தடவையில் நாம் அடைஞ்சிட முடியாது. அது பேரில் நம்பிக்கை, விசுவாசம், தொடர்ந்த ஒரு முயற்சி, இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்த விஷயம், செவி வழி செய்தி, இதெல்லாம் அவ்வளோ தெளிவாக அந்த கைக்குள்ளே மந்திரத்தை வச்சுருக்கா. மந்திரத்துக்கு அவ்வளவு வலு இருக்குது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறதுனால மனதின் வழியாக நம் உடலுக்கும் அந்த ஆற்றல் ஆரோக்கியமாகவும், அதன் வழி நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றலாகவும் அதுவே திகழ்கிறது. மந்திரம் ஒரு பேராற்றல் மிக்கது. அந்த மந்திரத்தால் சொல்கிறதுனால தான் அந்த கையில் அந்த தன்மை வருது, அந்த எரியூட்டக்கூடிய தன்மை அதுக்கு வருது. அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கா. இந்த மாதிரி சைவ அனுஷ்டானத்தை பற்றி அந்த காலத்தில் அனுஷ்டாதான் நிறையா இருந்தாள். அவள்லாம் வந்து அதை அனுஷ்டானம் பண்ணி அந்த பலனை வந்து கைக்குள்ளே வச்சுருந்தா. வலது கையில் அக்னினா அக்னி இருந்தது அவளுக்கு, இடது கையில் ஆசீர்வாதம் தண்ணினா அது தண்ணி இருந்தது அவளுக்கு. என்ன நினச்சவா தியானம் பண்ணுறாளோ அந்த ஒரு பலனை அவளால் செய்ய முடிஞ்சுது. அது மாதிரி நாம் அந்த அளவுக்கெல்லாம் போகலைன்னாலும் நம் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளவும் நலப்படுத்தி கொள்ளவும் ஒரு நாளைக்கு 24 நிமிடம் மட்டுமே நீங்கள் செலவிடப் போகிறீர்கள். அந்த செலவை இறைவனை அறிந்து கொள்வதற்கு, உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, உங்களை கொண்டு உங்களாலே நீங்களே முயற்சி செய்து தீர்த்து கொள்ளுகிற இந்த அற்புதமான அனுஷ்டானத்தை கற்று நம் பிரச்சனைகளை நீக்கி இறையருளை பெற முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தோண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.